எந்த வீட்ல இப்படி நடக்கும்? ஆமா, ஒரு வாரமா எந்தால பயணம் பண்ண நீ? யாவத்துக்கு போயிட்டே வானரே. ஆமா, வியாபாரம் பண்ணிட்ட பெரிய பையனே வியாபாரம். நீ வியாபாரத்துக்கு பயணம் போயிட்டா உன் மகன் கருவாடி எந்தால பண்ண? அவ சின்ன பிள்ளை துணியில துவைச்சிட மாட்டா வானரே. நான் தான் என்னமோ ரெண்டு துவைப்பேன். ஒரு வாரம் கழிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்து இப்ப தண்ணி ஓடுங்க. ஆமா, நீ சொன்னா அப்படியே கேட்டுக்கிறேன் பாரு. வேலைக்கு எப்ப ஆள் கிடைக்குதோ அப்பதானே செய்ய முடியும். நானே இந்த வேலையை ஒரு மாசமா செய்யவே முடியல. ஆள் கிடைக்காமல பாட்டு வச்சிருந்தேன். இந்த வாரம் தான் ஆள் வரேன்னு சொல்லிருக்காங்க, அதனால தான் செய்ய போறேன். நான் சொல்லியது ஒழுங்கா மரியாதையை கேட்டுக்க மீன்காரி. என்ன 2 மணி நேரம் தான் தண்ணி வரும். அதுக்குள்ள நீ தண்ணி எவ்வளவு வேணாலும் பிடிச்சு வச்சுக்க. துணி துவைப்பியோ கக்கூசு போவியோ பாத்திரம் வளர்ப்பியோ அது உன் வேலை. அதுக்கு பிறகு வந்து என்கிட்ட தண்ணியிலேயே வெண்ணிலேன்னு கேட்கக்கூடாது சொல்லிவிட்டேன். எப்ப வேலை முடியுதோ அப்பதான் தண்ணி வரும். வானரே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? தண்ணியிலே புலம்பிட்டு இப்படி இல்லன்னா எப்படி இருக்க முடியும்? இருக்க பிடிக்கலனா காலி பண்ணிருங்க. வானரே, திடீர்னு வீடு எப்படி கிடைக்கும்? ஒரு வாரம் கழிச்சு பாருங்க வானரே இந்த வேலைய. அப்பனா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருவியோ? முன் ஏற்பாடுகளோட இருப்பேல்ல. அது என்ன முன் ஏற்பாடு? துணியை துவைச்சிட்டு பாத்திரத்தை ஆக்கி கம்பிடுவேன். தண்ணி வர வரைக்கும் சமைக்க மாட்டேன். ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு அந்தால படுத்துக்கிடுவோம். இங்க பாரு மீன்காரி, வாண்டல என்னால விளக்கம் சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் சொன்னதே அதிகம். தண்ணி வரல வெண்ணி வரலன்னு என்கிட்ட கேட்கற 2 மணி நேரம் தான் தண்ணி விடுவேன். போய் எதுலெல்லாம் பிடிப்பியோ பிடிச்சு வச்சுக்க. வேணும்னா 2 மணி நேரத்துக்குள்ள பாத்திரத்தை விளக்கி துணியெல்லாம் துவைங்க. அதுக்கு மேல தண்ணி வரலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது சொல்லிவிட்டேன். இது என்ன சுவாதனையா இருக்கு? இவ்வளவு வேலையை 2 மணி நேரத்துல எப்படி முடிக்க முடியும் வானரே? முடிக்க முடியலன்னா அவத்தை அள்ளிட்டு போய் கடல்ல ஏறி பேதி எப்ப மீன்காரி வீட்டை நார் அடிச்சு வச்சிருக்காப்ப நீ. ஒரு வாரம் துணி துவைக்காம போட்டு வச்சிருக்கேன்னு. நான் உங்களை மாதிரி சும்மா இருந்தா பரவாயில்ல வானரே. பிசினஸ் உமன் இல்ல. ஆமா, பெரிய பிசினஸ். பிசினஸ்ல தீய வைக்க வானரே, சோறு போடிய தொழில வந்து இப்படி பேசாதங்க வானரே. அப்போ குழம்பூத்தி தொழில பத்தி பேசுவோமா? உங்ககிட்ட எல்லாம் பேசி மிச்சம் கொண்டு போக முடியாது. நாமே வேலையை பார்க்க போறேன். வேலையை பார்க்க போனா எனக்கு ஒரு வேலை இருக்கு, செஞ்சுட்டு போ. என்ன வானரே, நீங்களும் ஒரு வாரம் துணி துவைக்காம வச்சிருக்கீங்களோ? சரி, என்னை பத்தி கேட்க வேண்டிய கேள்வி அது. பேதி எப்ப மீன்காரி என் வீட்டுக்குள்ள வந்து பாரு எப்படி இருக்குன்னு. என் வீட்டுக்குள்ள செண்டு வாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். செண்டு வாங்கி நித்தமா அடிப்பீங்களோ? ஷோ, அதெல்லாம் இயற்கை. என் வீட்டுக்குள்ள இயற்கை மனம் வீசும். செண்டுங்கறியே இயற்கைங்கறியே. சரி விடுங்க, என்ன வேலை செய்யணும்? அதான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவல்ல, மெசேஜ். இதையா ஓனர் வர சொன்னான்னு எல்லாருக்கும் மெசேஜ்ல போட்டு விடு. சரி போடி. இவ்வளவு பெரிய வானரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மெசேஜ் பண்றதுக்கு என்னைய தேடுறிய? இதுக்குதான் பார்த்து பேசணுங்கிறது. சீடு துரும்ப பால் குத்த பூதவும். ஆமா, இந்த 3 முடிய வச்சுதான் பல்லு குத்த போறேனா? வர வர மீன்காரி நீ ரொம்ப கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. மெசேஜ் போட்டு தோலை. மெசேஜ்ல என் மாமா தான் டைப் பண்ணி தருவா வானரே. எனக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் போட தெரியும். ஏதோ ஒண்ணு போட்டு தோலை. ரொம்ப அவசியம். இவர் பெரிய பாடல் பாடி தள்ள போறாரு, அப்படியே குரலை சரி பண்றாரு. இதனால் அறிவிப்பது என்னவென்றால், என்ன அறிவிப்பு? இந்த தெருவு பெருக்க முடியும் வானரே, வாய்ஸ் மெசேஜ் போடும்போது இப்படி குறுக்க பேசாதீங்க வானரே. நீங்க பேசுனது சேட்டு செண்டாயிரம். அப்படின்னா பேதி இருப்பான்னு சொன்னது போவோம். இல்ல எடுப்பாலும் போவோம் வானரே. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. மெசேஜ் போட்டுட்டு நான் துணி துவைக்க போறேன். போட்டு தோலை. இதனால் நான் அறிவிப்பது என்னவென்றால், ஷோ, கடவுளே முடியல.
ஏது எடுப்பா மீன்காரி ஓனர் கக்கூஸ் டேங்க க்ளீன் பண்ண போறான்னு சொல்லியா? நான் உன்கிட்ட அப்படியே சொன்னேன். ஓ தண்ணி டேங்க மாறந்துட்டே ஓனரே இருங்க இப்ப சரியா சொல்லி. உனக்கு அப்படின்னா கக்கூஸ் டேங்க்ல இருந்தா வீட்டுக்கு தண்ணி வந்துச்சோ? ஒரு மெசேஜ் பண்ணேன்னா சோதிக்கிறே எதுக்கு மீன்காரி? ஓனரே இப்ப காரக்கிட்ட பண்ணிய ஓனரே ஒரு நிமிஷம் இருங்க. இதனால் அறிவிப்பது என்னவென்றால் நாசமா போச்சு. ஆமா இதே வந்து நீ எத்தனை தடவை தான் சொல்லுவா? ஓனரே ஒரு தடவை நீங்க குறுக்க பேசினா நான் முதல்ல இருந்து தான பதிவு பண்ண முடியும். இப்பயே வேற குறுக்க பேசிட்டியே. இனி அது பேசாம இருங்க ஓனரே நான் மெசேஜ் அனுப்பிடுறேன். சுப்பா என்னால முடியல. அனுப்பி தோலை. இதனால் அறிவிப்பது என்னவென்றால் ஏது எடுப்பா எவ்வளவு நேரம் தான் இதே வத்தி சொல்லிட்டு இருப்பேன் தெரியலையே. என்னால காது கொடுத்து கேட்க முடியல. தேஞ்சரக்கார தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. நமது ஓனர் அவர்கள் 10 வீட்டிலும் டேங்க் ஓட்டையாகி விட்டது என்று கூறுகிறார்கள். அதனால் அறிவிப்பது என்னவென்றால் என்ன ஓனரே? சீ, பேசி தோலை. ஐயே விட்டுட்டேனே இனி முதல்ல இருந்து தான் பேசணும். விளங்குன மாதிரி தான். என் மீன்காரி நான் சொத்த நேரம் இல்ல படுக்கேன். நீ பேசி முடிச்சிட்டு நீ எழுப்பி விடு. சரி ஓனரே. என்னது சரியா? வேற ஏதாவது விஷயம் மட்டும் அப்படியே காத்துல பறக்க விட்டிய மீன்காரி நீ? எனக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு மெசேஜ் போடுனா இவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு மீன்காரி, ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் ஓனர் வீட்டு முன்னாடி வரணுமானு மட்டும் சொல்லு போதும். அதுக்கு மேல எல்லாம் உன்னை நீங்க தமிழ்ல தள்ளாடாண்டாம். சரி ஓனரே. இதனால் அறிவிப்பது என்னவென்றால் மரியாதையாக அனைவரும் ஓனர் வீட்டு முன்னாடி வரவும். என்னது மரியாதையா வரவுமா? உன்னையதே மரியாதையா சொல்லுன்னு சொன்ன மீன்காரி. நீ அவியல் வேலை சொல்றீருக்கு? மரியாதையா சொல்லியாச்சு ஓனரே விடுங்க. இதுக்கு மேல உங்களை பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு மெசேஜ் போட முடியாது. நீ போட்டுக்கிடவே மாட்டா. இந்த ஜென்மத்துல போட்டுக்கிட மாட்டா. நான் போய் தண்ணியை குடிச்சிட்டு துணியை துவைக்க போறேன். உங்ககிட்ட எல்லாம் வாய் கொடுக்க முடியாது. ஏய் அம்மம்மா, அந்த மீன்காரிக்கு வந்திருக்க வாழு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ரொம்ப ஓவரான ஆட்டமா இருக்கு. காவச்சிக்கிட்டே என்னது இது? இந்த குடிமை எதுக்கு இப்படி ஓடியது? ஐயோ உளுந்து பல்ல பறிக்கிறோம்ல. போதும் போதும் நில்லு நில்லு நில்லு. ஓனர் வீட்ல பிசண்டிங்க. ஓனர் வீட்டு முன்னாடி வரணும்னு மெசேஜ் போட்டுறலாமே. அதுக்கு இப்படிதான் தலை தெறிக்க ஓடியறியோ? பிசண்டிக்கு ஏதோ ஆபத்தான்னு நினைச்சிட்டு ஓடி வந்தேன். ஆபத்துல அப்படியே குடுமையை கொடுத்து காப்பாத்திடுவாரு. உன்னால்தான் எதுவும் முடியாதுல்ல, அப்படியே எதுக்கு இப்படி ஓடி வரணும்? இங்க பாருங்க, பிசண்டிக்கு ஆபத்துல நான் எப்படினாலும் காப்பாத்துவேன். அப்ப மத்தவங்களுக்கு ஆபத்துல போய் ஒழிச்சுக்கிடுவியோ? இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின். நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். நீ கிசு பண்ண இல்ல பண்ணாம போ, எனக்கு என்ன? ஷை, அது ஸ்கிப். ஏதோ ஒரு கன்றாவி. இங்க வர சொன்னதுனா மீன்காரி கிடையாது, நான் தான் வர சொன்னேன். நீங்களா? எதுக்கு? நீங்களா இருந்தா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்திருப்பேன். இவ்வளவு அவசரமா வந்திருக்க மாட்டேன். என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு மரியாதையா வர சொன்னீங்க? இங்க பார் குடுமி, ரொம்ப கொந்தளிச்சான்னு வச்சுக்க குடுமியே கொளுத்தி விடுவேன். ஷை, இப்ப எதுக்கு வர சொன்னீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. என் வீட்டுல குடியிருக்கவங்க மொத்த பேரும் வரட்டும், அதுக்கு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் வாயை மூடிட்டு குடுமையை மூடிட்டு ஒரு கார்ல இரு. அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் வந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன். ஆமா, இவர் பெரிய விஜேபி. வீட்டுக்கு போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவாரு. நாங்க மாலை மரியாதையோட அப்படியே காத்துட்டு கிடப்போம். அந்த மீன்காரி கூப்பிட்டாண்ட உடனே பதறி அடிச்சிட்டு குடுமி கொப்பளிச்சிட்டு ஓடி வரா. நான் சொத்த நேரம் இருன்னா உன்னால இருக்க முடியாதா? என்னை பார்த்தா ரொம்ப இலக்காரமா இருக்கு. என்ன நீங்க ரொம்ப பேசுவீங்க, நான் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. அந்த பிசண்டி அப்படி கிடையாது, நீ மதிப்பாவே. அவ மதிப்பாளோ இல்ல உன்னை மிதிப்பாளோ எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. என் வீட்டுல குடியிரு போற அனைவரும் வர வரைக்கும் நீங்க இருக்கா இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. ஷை, ரொம்ப அராஜகமா தான் இருக்கு. இதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க, எனக்கு என்ன? போய் ஒரு வாரமா உட்கார். நான் இதுல தான் நிப்பேன். என்ன சொல்வீங்களோ சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போறேன். ஏன் உட்கார முடியாத அளவுக்கு எதை கட்டியிருக்கோம்? இங்க பாருங்க, அனாவசியமான பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். எதுக்கு வர சொன்னீங்களோ அத முதல்ல சொல்லுங்க. இங்க பார் குடுமி, எல்லாரும் வந்தாதான் சொல்லுவேன். நீ நிப்பியோ உட்காருவியோ ஓடுவியோ உடவியோ எனக்கு அதை பத்தி தேவையே கிடையாது. என் மூஞ்சி பக்கத்துல எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. காத்து வர மாட்டேங்குது. நான் ஒரு ஆளுங்க நிக்கிறதுல உங்களுக்கு காத்து வரலையோ? ஆமா வரல. நீ மட்டும் நின்னா பரவாயில்ல, குடுமியை சேர்ந்து நின்னா எப்படி வரும்? தள்ளி நில்லு. ஷை, என்னை சொல்லணும். பதறி அடிச்சிட்டு ஓடி வந்தேல்ல, ரொம்ப தான் பேசுவாவே. என்ன குடுமி முணுமுணுப்பு? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல. தேவையில்லாம இனி நோண்டாதீங்க. நோண்டதுக்கு ஒரு பெரிய கிணறு.
நோண்டி நோண்டி அப்படியே கொப்பளிச்சிரும். ஏய் சாமி, நீ முதலே வந்து விட்டாயா? என்ன அவசரம்? எதற்காக ஃபிஷ் ஆண்டி இவ்வளவு அவசரமாக வர சொன்னா? ஃபிஷ் ஆண்டி ஒண்ணு வர சொல்லலையா? இந்த ஓனர் ரவியல் தான் நம்மள வர வச்சிருக்காங்க. ஓனரா? எதற்கு? அத ஏன்கிட்ட அப்படியே என்ன சொல்றாங்க? நீ அப்படியே கிட்ட கேட்டுக்க. ஓனர், என்ன அவசரமாக வர வைத்தீர்கள்? அப்பா பக்கத்துல கேட்கல சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி நீங்க கேட்டுக்கிடுங்க. சரோஜா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டியோ? அது என்ன அவசரமா வாங்கன்னு மெசேஜ் பண்றது? வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சில பேர் வாங்கி கூட சொல்ல மாட்டாவ. ஓனருங்கிற மரியாதையும் கிடையாது. என் மரியாதையை காப்பாத்தனா என் வீட்டு முன்னாடி தான் நிக்கணும். அதுக்குதான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கு. நிலவே நிலவே ஜாதிக மமதனி பாடி என் கனவை திருடி பல்லவி வழியாய் போடு. உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேய்கின்ற நாளில் வாடுகிறேன். நீ காலையில் வருவது மாலையில் மறைவது என் நெடு விளையாட்டு. நிலவே நிலவே ஜாதிக மமதனி பாடி. நீ அப்படியே ஓடு. இங்க என்ன கச்சேரியா நடக்கு? பாடி எதுக்கு, ஓடி எதுக்கு? இப்படி பாட்டு பாடி பேதி எடுக்க எதுக்கு? ஏய், எதுக்கு இப்படி எங்க எல்லாரையும் வர வச்சிட்டு நீ அவன் கூட பேசிட்டு இருக்க? நான் எங்க பேசினேன், அவன் பாட்டுனா தான் சத்தம் போட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு எல்லாரையும் வர சொன்னா? ஆண்டி, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி கேட்டுக்கிடுங்க. உன்னை கொஞ்சம் இங்கே பார்த்து சொல்லுங்க. நான் இங்க தான் இருக்கேன். ஆமா, இருக்கிறது எனக்கு தெரியாது. உங்க எல்லாருக்கும் காது இருக்குல்ல? நான் பேசியதை எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. 10 வீட்டுக்கு தண்ணி வர டேங்க் ரிப்பேர் ஆகி போச்சு. அதனால டேங்க மாத்த போறோம். அதுக்கு இன்னைக்கு வேலை ஆரம்பிக்க போகுது. தண்ணி என்ன வராது. டேங்க்ல இருக்க தண்ணி 2 மணி நேரம் வரும். எவ்வளவு தண்ணியை பிடிச்சு வைக்க முடியுமா பிடிச்சுக்கிடுங்க. குளிக்கன்னா குளிச்சுக்கிடுங்க, துவைக்கன்னா துவைச்சுக்கிடுங்க, கழுவன்னா கழுவிக்கிடுங்க. குடிமையை போட்டு அலசனாலும் நல்லா அலசிக்கிடுங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணியே வராது. எப்ப சரி பண்றோமோ அப்பதான் தண்ணி விடுவான். அது வரைக்கும் தண்ணி வேணும்னு என்கிட்ட வந்து கேட்க கூடாது சொல்லிவிட்டேன். ஓனர், தண்ணி வராதுன்னா அதுக்கு நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு தானே வேலை பார்த்திருக்கணும். ஒரே அடியே இப்படி தண்ணி வராதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை நாளைக்கு வராது, எத்தனை மணி நேரத்துக்கு வராது? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ரிப்பேர் பாக்குற வரைக்கும் தண்ணி விட முடியாது. என்னது, விட முடியாதா? இங்க பாரு சரோஜா, யாருக்கு எப்படியோ நாங்க வாடகை அதிகமா தரோம். என் வீட்டுக்கு ஒழுங்கா தண்ணி விடலன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஒழுங்கா நான் எப்ப குழையத்து இருக்குனாலும் தண்ணி வரணும். நீ அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு நீ டேங்க கிளீன் பண்ணு. தண்ணி வராதா? தண்ணி எப்படி 2 மணி நேரத்துல எல்லா தண்ணியும் பிடிச்சு வைக்க முடியும்? ஆண்டி, வாளியில பானை சட்டியெல்லாம் பிடிச்சு வைங்க. அதுக்கு பிறகு தண்ணி வராம இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போதைக்கு 2 மணி நேரத்துக்கு வர எல்லா வேலையும் முடிங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓனர் ரவியலே, அப்படினா உங்க வீட்டுக்கு தண்ணி எப்படி பிடிப்பீங்க? எங்க வீட்டுக்கும் மாட்டுக்கும் தண்ணி பிடிச்சு தான் வைக்க போறேன். நீங்க சொந்த வீட்டுக்கார ரவியாதனால நிறைய பாத்திரம் டம்மெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. நாங்க அப்படியே வாடகை வீட்ல இருக்கோம். எங்களால எப்படி அவ்வளவு தண்ணி பிடிச்சு வைக்க முடியும்? பிடிச்சு வைக்க முடியல, பிடிச்ச அவத்தை குடிச்சிரு. 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி வரவே வராது. ஓனர், எங்க வீட்ல மாசமா இருக்கும் பெண் இருக்கிறாள். யாரு? அந்த குழந்தை தானே? அவ என்ன இந்த தண்ணி பிடிச்சு குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காளோ? இல்லை ஓனர், அடிக்கடி குளிப்பாள். வெயில் தாங்க முடியவில்லை அல்லவா? 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு வேணாலும் குளிச்சுக்கிட்டு சொல்லு அவளை. அதுக்கு வர குளிக்கன்னா ஆத்துலயாவது குளத்துலயாவே உள்ள சொல்லு. ஓனர், ஏய், என்ன பேசுற நீ? ஆண்டி, ரொம்ப நாளா டேங்க் ஒளிவி போயிட்டு இருக்கு. நானும் ரிப்பேர் பார்க்க ஆள் தேடினா கிடைக்கவே இல்லை. இப்பதான் கிடைச்சிருக்கா ஆண்டி. அதனால தான் சொல்லி ரிப்பேர் பார்த்தா தான் நம்ம தண்ணி விட முடியும். போங்க, உடனே போய் தண்ணி பிடிச்சு வைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்ல தண்ணி இல்லன்னா உங்க வீட்டுக்கு தான் வருவோம். வா, வந்து பாரு, குடிமையை அறுத்துறேன். சரி, நான் போய் தண்ணி பிடிக்க போறேன். ஓனர், நானும் செல்கிறேன். தண்ணி பிடிக்க வேண்டும். ஓனர், நானும் செல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இங்க பாருங்க ஓனர், நான் 2 சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கேன். 2 மணி நேரம் கழிச்சு தண்ணியே வராதுன்னா நான் எப்படி என் பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்க முடியும்? ஒழுங்கா என் வீட்டுக்கு மட்டும் தண்ணியை போட்டு விடுங்க. அது எப்படி உன் வீட்டுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுக்க முடியும்? ரிப்பேர் பாக்குற வரைக்கும் ஒரு வீட்டுக்கு தண்ணி வராது. என் வீட்டையும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் எவ்வளவு தண்ணி வேணுமோ தேவைக்கு பிடிங்க, போங்க. இதெல்லாம் சரி கிடையாது. இந்த மாசம் வாடகை தர மாட்டேன். நீ எப்படி வாடகை தராம இருக்க நானும் பாக்கேன். பாருங்க பாருங்க. அம்மம்மா, இந்த டேங்க ரிப்பேர் பாக்கல என்ன பாடுபட்டியால்வே. நான் நல்லது தானே செய்ய, என்ன கெட்டதை செஞ்சுட்டேன். டேங்க ஒளிவிட்டே கிடக்கு. அதுக்கு தானே ரிப்பேர் பாக்கேன்னு சொல்லியே. ரொம்ப தான் பேசிட்டு போற அந்த டீச்சர். பாத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓனர் ஸ்டைல் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு